ஐயா, உங்க பையன் பண்ற கலாட்டா எல்லாம் மீறி போயிடுச்சுங்க. இதுக்கு நீங்க தான் ஏதாவது சொல்லணும். வயசுக்கு வந்து 1 மாசம் தாங்க ஆகுது, அதுக்குள்ள உங்க பையன் கெடுத்து விட்டானுங்க. எனக்கு அடுத்த மாசம் கண்ணாலமுங்க, அதுக்குள்ள உங்க பையன் இப்படி பண்ணிட்டாருங்க. ஏய் மீனு வராடா, வாங்கடா போயிடலாம். வணக்கங்க. வணக்கம்ங்க. 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 டேய் நில்லுடா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எப்படி என்ற பேரை கெடுக்கிறதுன்னு கங்கணம் கட்டிட்டியாடா? கலெக்ட்ல கையோட அதாரி ஆடுறா என்ன? உனக்கு என்ன இவ்வளவு ராங்கி ரப்பு நுள்ளு? என்ன சுப்பப்படியா? டேய் வந்துட்டு போறவங்க யாரு தெரியுமா? ஊருக்கு ஒதுப்புறமா இருக்கிற சேரி ஜனங்க. புழக்கடி பக்கமா வர வேண்டியவங்க வாச பக்கமா வந்து போறாங்கடா. என் மானமே போகுதுடா. துப்பு கட்டவனே, வாய மாத்திரம் சுத்தமா இருந்தா பத்தாதா? ராஸ்கோல் நல்லா இருக்காது. அங்க பாடுறா, மாட்டுக்கு இருக்கிற சொரணை கூட உனக்கு கிடையாதா? என்றா கேனே செத்தையும் சரவும் ஓரமும் பாரமா இருக்கிற பொண்ணுங்க தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? ஊருக்குள்ளாரியே நட்ட நடுவுலையே மூக்கு முடியுமா இருக்கிற பெரிய கவுண்டருடைய பொண்ணும் சின்ன கவுண்டருடைய தங்கச்சியும் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? நைனா, நான் தாண்டா. அதுல குழப்பம். நம்ம குல கௌரவத்தையே காப்பாத்திப்பட்ட நைனா. நீ தாண்டா மாட்டேங்கிற. அடே ஐயோ, பொண்ணுகள போயிருக்க, பொண்ணுகள போயிருக்க. எப்பா இங்க இருக்கிறேன் என்றா இது என்ன மண்டையா இல்ல மானம் பார்த்த பூமியாடா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நம்ம தகுதிக்கு தகுந்த இடமா பாடுறா. அப்பத்தாண்டா சொத்துக்கு சொத்தும் கிடைக்கும், சுகத்துக்கு சுகமும் கிடைக்கும். 1000 சொல்லு, பழசு பழசுதான், புதுசு புதுசுதான். பார்வதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பரிசம் போடுறதுக்கு தாம்பாளத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏனுங்க நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி திடுதிப்புன்னு வந்து பரிசம் போடணும்னு சொல்றீங்களே, எப்படிங்க? அட நாள் நல்லா இருந்துச்சு, நான் தான் புறப்பட்டு வர சொன்னேன். மாப்பிள்ளை நம்ம மணிகார விட்டு பையன் தான். ஏனுங்க நல்ல ரோசனை பண்ணி தான் செஞ்சீங்களா? அவனை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுங்களே. அவனுக்கு போய் நம்ம பிள்ளை காசு போறாத உங்களோட தம்பி எல்லாம் என்ன பேச்சு பேச்சு போனா பாத்தியல்ல? அவனெல்லாம் அப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன? இதான் நீ உன்னை பெற்று வச்சிருக்கியே, இதனாலதான். நான் ஒண்ணு கண்டவனுக்கு கேட்டவனுக்கு கொடுக்கல, நம்ம சாதி சனத்துல தான் கொடுக்கறேன். ஏனுங்க தங்கம் ஊசியா இருக்கிறதுனால கண்ணுல எடுத்து குத்திக்க முடியுங்களா? அந்த மணியின் குடும்பமே ஒரு ஊதாரியான குடும்பமாச்சுங்களே. ஏதோ வயசுல அப்படி இப்படி இருக்கிறதா, கண்ணால முடிச்சா சரியா போயிடும். எல்லாரும் வந்துட்டாங்களா தான் இருக்குது. அழுது நிக்குது பாரு, கருப்பு கழிச்சு போட. அதை கூட்டிட்டு போய் தலை சீவி ரெடி பண்ணு. ஏனுங்க என்னமோ அவனுக்கு நம்ம பிள்ளை கொடுக்க ரொம்ப பயமா இருக்குங்க. தெரிஞ்சே ஒரு குரங்கு கிட்ட. இனிமே தட்டி பேசலீங்கன்னா தாலி இருக்க வேண்டி இருக்கும். பெருசு வருது. தெரு தெருவா சுத்தி வந்ததுல கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. பையன் கண்ணாலம் தானே? பின்ன எனக்கு தான் வயசாகி போச்சுங்களே. ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா தப்பு இல்லைங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பூல தட்டை மாத்திக்கிறாங்களா? எது எப்படி இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருப்பியே. இல்லீங்களா பின்ன? பார்வதி, அந்த தாம்பாள தட்டை எடுத்தா? ஏதாவது பேச வேண்டி இருந்தா இப்பவே பேசுறீங்க. என்ன மணியா நான் சொல்றது சரிதானே? சொத்து பத்தெல்லாம் அவங்க ஒரே பொண்ணுக்கு தரங்களே, அப்புறம் பேசுறதுக்கு என்னங்க இருக்குதுங்க? பார்வதி, பிள்ளைய கூட்டிட்டு வா. பார்த்த பொண்ணு தாருங்களே. நீயா பொண்ணு நான் இப்ப பாக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானடா பார்க்க போற. தட்டு பாத்திக்கிறாங்களா? தட்டு தட்டு கட்டி மேல கட்டி மேல.
நில்லு. ஆதிய கெடுக்க வந்த சனியனை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நாயே சுடுற மாதிரி சுட்டு விடுவானாக்கும். என்னங்க என்னங்க புள்ள வளர்த்து வச்சிருக்காளா புள்ள? அவளுக்கு நான் அப்பனும் இல்ல, எனக்கு அவ பிள்ளையும் இல்ல. டேய் கருப்பா, கேட்டு எடுத்து மூடுறா. ஓடி. என்னடி நீ? ஏன் கண்ணு அழுவுற? பெத்தப்பன் தானே சொல்லிச்சு. சித்தப்ப நான் ஒண்ணும் சாகலையே. வா நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. ஒண்ணும் தெரியாத நாட்ட நிக்கிறத பாரு. டேய் வாடா இங்க. இனிமே புள்ள நம்ம வீட்டுல தான் இருக்கும். பரிசம் போட்ட தேதியில 2 பேருக்கு கண்ணால் நடக்கும். விடிஞ்சு டவுனுக்கு போய் கல்யாணம் ஏற்பாடுல செஞ்சு போட்டு வரேன். டேய் கரும்பாலையும் ஊட்டியும் பத்திரமா பாத்துக்கடா. இதெல்லாம் கண்ணாளுக்கு அப்புறம் பாத்துக்க. தோலை உரிச்சு போடுவேன். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டா தானே ஆகும். பெரிய கவுண்டனை கேட்டா புள்ள செத்து போச்சுங்கிறான். சின்ன கவுண்டனை கேட்டா நான் யாருக்குமே பரிசம் போடலங்கிறான். நீ தான் சொன்ன அணில் கிடைச்ச பணமா இருந்தா ருசியா இருக்கும்னு. நானும் ஊன்னிட்டேன். ஒக்காளி பார்த்த 2 பேரும் கல்லியே காட்ட மாட்டேங்கிறானுங்க. நான் அடுத்த சங்கதியா பேசிட்டு இருக்கேன் என்ற தவப்ப சொல்றேன். இந்த கத்துக்கிட்டு இருக்க நீ பாட்டு கலப்பல போட்டு எது மாதிரி நடந்துட்டு இருந்தா அப்படி. யோ இல்லையா? நீ யாரியா? உங்க ஒப்பண்டா 25 வருஷமா அதான் ஐயா. மணிகாரன் தானே. முதல்ல பஞ்சாயத்து கூட்டி பரிசம் போட்டு பொண்ணை கேளு. மாட்ட ஏன்பா உன்னை பெத்தம் பாரு. ஏண்டா பஞ்சாயத்தை கூட்டி அங்க வந்து பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்புறம் பரிசமாவது கிரிசமாவது. ஆடங்க அறிவட்டகம் ஒரு அம்சமான விஷயத்தை மறந்துட்டியாடா. ஒரு நாள் சின்ன கவுண்டர் வீட்டுக்கு பொண்ணு வந்ததுக்கு புள்ள செத்து போச்சுன்னு பெரிய கவுண்டர் சொல்லிட்டாருல்ல. தெரியும். ஒண்ணு பண்ற, அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஒரு நாள் ராத்திரி நம்ம வீட்டுல இருந்துரு. சின்ன கவுண்டரும் அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லிடுவான். அப்புறம் உன்ற கண்ணாலத்தை கடவுளே வந்தாலும் நிப்பாட்ட முடியாதோ. நைனா